வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. ரவீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். நெடுவாசலில் 17வது நாளாக போராட்டம். கோட்டைக்காடு பகுதியில் மட்டும் தற்காலிக ரத்து. நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்களிப்பது மத்திய நல்வாழ்வுத்துறையின் முடிவு என பிரகாஷ் ஜவடேகர் விளக்கம். சசிகலா நியமனம் பற்றிய முறையீடு. தினகரன் விளக்கம் அளித்திருப்பதை ஏற்க முடியாது என தேர்தல் ஆணையம் கடிதம். தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. 4 நாள் பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். நெடுவாசல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து 17வது நாளாக போராட்டத்தை தொடரும் மக்கள் சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியரை போராட்டக்குழு சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளது. நெடுவாசல் பகுதியில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் 17வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே முதல்வர் பழனிசாமியை சந்தித்த பின் ஊர் மக்களை கலந்தாலோசித்த பிறகு முடிவை அறிவிப்பதாக போராட்டக் குழுவினர் தெரிவித்திருந்தனர். போராட்டத்தை தொடருவது பற்றி நேற்று கிராம மக்களுடன் ஆலோசனை நடத்திய அவர்களிடம் திட்டத்தை ரத்து செய்து மத்திய அரசு அறிவிக்கும் வரை போராட்டத்தை தொடர வேண்டுமென இளைஞர்களும் கிராம மக்களும் வலியுறுத்தினர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்போரிடம் மாவட்ட வருவாய் அலுவலர் ராமசாமி மற்றும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தங்குதுரை ஆகியோர் நேற்று மாலையில் பேச்சு நடத்தினர். மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வருமாறும் கோரிக்கைகளை அவரிடம் தருமாறும் போராட்டக் குழுவினரிடம் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியருடன் பேச்சுவார்த்தை நடத்த போராட்டக் குழுவினர் ஒப்புதல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே களத்தில் போராடிக் கொண்டிருப்போரில் பிற மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் வெளியேற வேண்டும் என்று போராட்டக் குழுவினரிடம் வாய்மொழியாக கூறப்பட்டதாகவும் தெரிகிறது. கோட்டைக்காடு மற்றும் நல்லாண்டார் கொல்லை கிராமங்களில் போராட்டம் நடத்தி வருவோரிடம் மாவட்ட ஆட்சியர் கணேஷ், காவல்துறை கண்காணிப்பாளர் லோகநாதன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ONGC நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை விவசாயிகளிடம் ஒப்படைக்க வேண்டும், அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஆழ்துளை கிணறுகளை மூட வேண்டும் என்பன உள்ளிட்ட மக்களின் கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து கோட்டைக்காடு மக்கள் போராட்டத்தை தற்காலிகமாக கைவிடுவதாக அறிவித்துள்ளனர். நல்லாண்டார் கொல்லை கிராம மக்களுடன் சாராட்சியர் அம்ரித் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு ஏதும் எட்டப்படவில்லை. அதனையடுத்து இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் அங்கே வராது என்று உறுதியளித்தின் அடிப்படையில் அவர்கள் நாம் போராட்டத்தை விலக்கிக் கொள்கிறோம், இது சம்பந்தமாக பேசுவோம் என்று கூறியுள்ளார்கள். இந்த விவசாயிகளின் நலன் கருதி எடுக்கப்பட்ட இந்த முடிவின் அடிப்படையில் நான் ஒவ்வொரு கிராம மக்களாகவும் ஒவ்வொரு விவசாயியாகவும் ஒவ்வொரு இயக்கமாகவும் நாம் சந்தித்து இந்த போராட்டத்தை இப்பொழுது ஒரு கைவிட நாம் கோரிக்கை விடுத்துள்ளேன் என்பதையும் தெரிவித்துள்ளேன். ஹைட்ரோ கார்பன் திட்டம் வராது அப்படிங்கிற உறுதி அரசும் கொடுத்துருக்கு, மாவட்ட நிர்வாகமும் கொடுத்துருக்குறாங்க. அதே உறுதி தான் அவங்ககிட்டையும் சொல்லியிருக்கிறோம். அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ இவங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க போராட்டத்தை கைவிடுறோன்னு அறிவிச்சிட்டாங்க. இதனிடையே மதுரையில் இன்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை சந்திக்கவும் போராட்டக் குழுவினர் முடிவு செய்துள்ளனர். தேவைப்பட்டால் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்திக்கவும் குழுவினர் திட்டமிட்டு வருகின்றனர். கலெக்டர் எங்களை பார்த்துருக்காரு. மத்திய அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்யும் வரை போராட்டம் எங்களை நீடிக்கும். எழுத்துப்பூர்வமாக ரத்து செய்யணும் சார். மத்திய அரசு ரத்து செய்யும் வரை போராட்டம் நீடிக்கும். 14 நாள் தொடர் போராட்டம் பண்ணுறேன். கலெக்டர் மாவட்ட கலெக்டர் வந்தாங்க. அவங்களுடைய எங்களுக்கு கோரிக்கையை வச்சோம். இந்த எப்போ அதுக்கு ஹைட்ரோ கார்பன் மூடி எங்களுக்கு கொடுக்கப்படுமோ அப்போ தான் நாங்கள் இந்த போராட்டத்தை விடுவோம்னு கோரிக்கை வச்சுருக்கோம். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிப்பது பற்றி மத்திய நல்வாழ்வுத்துறை தான் இறுதி முடிவு எடுக்க முடியும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அவரை பிரகாஷ் ஜவடேகர் சந்தித்தார். அப்போது தமிழக அமைச்சர்கள் டாக்டர் விஜயபாஸ்கர், KP அன்பழகன், CV சண்முகம் ஆகியோரும் உடனிருந்தனர். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்குமாறு அப்போது முதல்வர் பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். கோரிக்கையை பரிசீலிப்பதாக பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக மாணவர்களின் கல்வி தொடர்பாக மட்டுமே தாம் முடிவெடுக்க முடியும் என்றும் நீட் தேர்வு முறைகளை மத்திய நல்வாழ்வுத்துறை எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். He wanted to meet me and discuss that need problem. Okay. So let's see. They have already given that memorandum. We will see what it is. தமிழகத்தின் புதிய உள்துறை செயலராக நிரஞ்சன் மார்டி நியமிக்கப்பட்டுள்ளார்.
உள்துறை செயலராக இருந்த அபூர்வா வர்மா சுற்றுலாத்துறை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகத்தில் பல்வேறு IAS உயர் அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி உள்துறை செயலராக இருந்த அபூர்வா வர்மா தமிழ்நாடு சுற்றுலாத்துறை இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதிய உள்துறை செயலராக நிரஞ்சன் மார்டி நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மருத்துவ சேவை கழக நிர்வாக இயக்குநராக உமாநாத் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு சிறுதொழில் மேம்பாட்டுக் கழக நிர்வாக இயக்குநராக செல்வி அபூர்வா நியமிக்கப்பட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிரான முறையீட்டில் டிடிவி தினகரன் விளக்கம் அளித்திருப்பதை ஏற்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தற்போது பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் உள்ள சசிகலாவுக்கு கடிதம் ஒன்றை தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆணைய செயலர் பிரமோத் குமார் சர்மா அனுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்று அறிவிக்க கோரி அதிமுகவில் மற்றொரு அணியாக செயல்படும் முன்னாள் முதல்வரும் பொருளாளருமான பன்னீர்செல்வம் தரப்பினர் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதைத் தொடர்ந்து இந்த மனுவின் மீது விளக்கம் அளிக்குமாறு சிறையில் உள்ள கட்சியின் தற்காலிக பொதுச் செயலரான சசிகலாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நோட்டீஸுக்கு கடந்த மாதம் 20 மற்றும் 28ஆம் தேதிகளில் சசிகலாவால் துணை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட டிடிவி தினகரன் விளக்கம் அனுப்பினார். ஆனால் டிடிவி தினகரன் விளக்கம் அளித்திருப்பதை ஏற்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் ஆவணங்களின்படி அதிமுகவின் எந்த ஒரு அலுவல் பொறுப்பிலும் தினகரன் இல்லை என்று தெரிவித்துள்ள தேர்தல் ஆணையம், கட்சியிலிருந்து எழுதப்படும் கடிதத்தில் அதிகாரப்பூர்வமான நிர்வாகிதான் கையெழுத்திட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. சசிகலாவுக்கு அனுப்பிய நோட்டீஸுக்கு அவர்தான் பதிலளிக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட யாராவது ஒருவர் பதிலளிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. விளக்கத்தை வரும் 10ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் சரக்கு சேவை வரி வரும் ஜூலை 1 தேதியிலிருந்து அமலாகும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ள நிலையில் தில்லியில் GST கவுன்சிலின் 11வது கூட்டம் இன்று நடைபெறுகிறது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு மாநில முதல்வர்கள் மற்றும் நிதியமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழகத்தின் சார்பில் நிதியமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொள்ளவிருக்கிறார். முந்தைய கூட்டங்களில் அனைத்து மாநிலங்கள் இடையேயும் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை. மதிப்பிழந்த பணத்தால் அறிவிப்பால் 40% வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா அல்லாத முதல்வர்கள் ஆளும் மாநிலங்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. அதனை ஈடுகட்டும் வகையில் மாநிலங்களுக்கான பங்கை மேலும் அதிகரித்து வழங்க கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தொடர்ந்த இந்த இழுபறிகளால் இன்றைய கூட்டத்திலும் ஒருமித்த கருத்து எட்டப்படுவது கேள்விக்குறியாகவே உள்ளது எனலாம். தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு முதல் கர்நாடகம் வரை வளிமண்டல மேலடுக்கில் சாதகமான சூழல் நிலவுவதாகவும், தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டியுள்ள பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை மையம் கொண்டிருப்பதாலும் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வட தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் வானிலை மையம் மேலும் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கு மொத்தமுள்ள 7 கட்ட தேர்தல்களில் இன்று 6வது கட்டமாக வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் 7 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்து வருகிறது. 5 கட்ட தேர்தல்கள் ஏற்கனவே முடிந்துவிட்ட நிலையில் 6ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணி முதல் தொடங்கியுள்ளது. தொடக்கம் முதலே வாக்குச்சாவடிகளில் ஆர்வத்துடன் காத்திருந்த வாக்காளர்கள் விறுவிறுப்பாக வாக்களித்து வருகிறார்கள். இந்த 6ஆம் கட்ட தேர்தலில் குஷிநகர், மாவ், மகாராஜ்கஞ்ச், பல்லியா உள்ளிட்ட 49 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என மொத்தம் 635 வேட்பாளர்கள் இன்றைய களத்தில் உள்ளனர். மொத்தம் 608 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 77.84 லட்சம் பெண்கள் உள்பட 1.72 கோடி வாக்காளர்கள் இன்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய உள்ளனர். தேர்தலையொட்டி பதற்றம் நிறைந்த பகுதிகளில் நேற்று கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. மணிப்பூர் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. மணிப்பூர் மாநில சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் முதல் கட்டமாக 38 பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. மாலை 3 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது.
2794 வாக்குச்சாவடிகளில் 9,28,000 ஆண் வாக்காளர்களும் 9,73,000 பெண்களும் வாக்களிக்க உள்ளனர். அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மக்கள் வரிசைகளில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர். கோடியக்கரை அருகே மீன்பிடித்த நாகை மீனவர்கள் 8 பேர் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படையினர் அட்டூழியம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்திற்கு அனுமதி இல்லை என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் சு. திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். தேனியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி நிகழ்வில் பங்கேற்ற தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் மதுரை விமான நிலையம் வந்தார். அங்கு செய்தியாளர்களுடன் பேசிய அவர், நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி காங்கிரஸ் கட்சி சார்பில் வரும் 13ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார். தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழக அரசு அனுமதி தரவில்லை என்றால் இந்த திட்டத்தை மத்திய அரசு கட்டாயமாக கொண்டு வந்து இங்கே திணித்து நிறைவேற்ற முடியாது. சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி இந்த திட்டம் இங்கே நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கான சட்ட திருத்தத்தை மசோதாவை சட்டமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றி மத்திய அரசை வற்புறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இலங்கையில் நடைபெற்ற போரின் போது இனப்படுகொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பன்னாட்டு நீதிமன்றத்தில் முன்னிறுத்த வலியுறுத்தி தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற இறுதிப் போரில் பல ஆயிரம் தமிழர்கள் அந்நாட்டு இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டனர். பல ஆயிரம் தமிழர்கள் முள்வேலிகளுக்கு பின்னாலும் வதை முகாம்களிலும் வாடும் நிலை ஏற்பட்டது. தமிழர்கள் மீதான இனப்படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகளை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நேர்நிறுத்த வலியுறுத்தி தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அனைத்து கட்சி மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் இனப்படுகொலையில் ஈடுபட்டவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். உடனடியாக மத்திய அரசுக்கு நிர்பந்தம் கொடுத்து ஐக்கிய நாடுகள் அவையின் மூலம் அந்த போர் குற்றத்திற்கான தண்டனையை வருகிற மார்ச் மாதம் வரக்கூடிய அந்த கூட்டத்தில் நிறைவேற்றுவதற்குரிய அனைத்து நடவடிக்கையும் மத்திய அரசு எடுப்பதற்கு தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். கோடியக்கரை அருகே மீன்பிடித்த நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கோடியக்கரை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 8 மீனவர்களை கைது செய்தனர். அவர்களின் படகுகளையும் கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வருவதை கண்டித்து பாம்பன் பகுதி விசைப்படகு மீனவர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வருவதை கண்டித்தும் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதி மீனவர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக 1500 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. மீனவர்களின் 150 படகுகளும் கடலோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் நகைக்கடையில் 4.5 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை தேடி காவல்துறை தனிப்படையினர் கேரள மாநிலம் சென்றுள்ளனர். கோயம்புத்தூரில் உள்ள நகைக்கடையில் கடையின் ஓட்டுநர் உட்பட 3 பேர் முகமூடி அணிந்து வந்து பணியாளர்களை கத்தியை காட்டி மிரட்டி 4.5 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். நேற்று முன்தினம் நடைபெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக 3 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நகைக்கடையின் சிசிடிவி பதிவுகளை கொள்ளையர்கள் எடுத்து சென்று விட்டதால் அருகில் உள்ள மற்ற கடைகளின் சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலம் விசாரணை நடைபெறுகிறது. இந்த நிலையில் கொள்ளையர்கள் கேரள மாநிலத்துக்கு சென்றிருக்கலாம் என்று தகவல் கிடைத்ததை அடுத்து தனிப்படை காவலர்கள் கேரள மாநிலத்துக்கு விரைந்துள்ளனர். சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் வகையில் ஆலோசகர் நியமன நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உருக்காலை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
பொதுத்துறை நிறுவனமான சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து உருக்காலை பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை விரைவுபடுத்தும் வகையில் 3 ஆலோசகர்களை நியமிக்க டெண்டர் விடும் பணிகள் நடைபெறுகின்றன. மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து உருக்காலை பணியாளர்கள் நேற்று காலை முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக உருக்காலை உற்பத்தியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆலையை தனியாருக்கு நாங்கள் தாரை வார்க்க விடமாட்டோம் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்ததன் அடிப்படையில் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. அதே போன்ற ஒரு நிலையை இங்கு தமிழக முதலமைச்சரோ இங்கு நமக்கு ஒரு உறுதிமொழியை கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த போராட்டம் கைவிடப்படும். இந்த மத்திய அரசின் செயல் நிறுவனத்தோட அடாவடித்தனமான இந்த போக்கானது இந்த டெண்டர் முறையை வெளிப்படுத்துகிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு போராட்டத்திற்கு செவி சாய்த்து அவங்க இந்த ஆலையை கண்டிப்பாக தனியாருக்கு தாரை வார்க்க மாட்டோம் என்ற வாக்குறுதி தருவார் என்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் இந்த போராட்டத்தை வடிவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அரியலூர் மாவட்டம் விளாப்பள்ளம் கிராமத்தில் ONGC நிறுவனம் அமைத்துள்ள ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து வெள்ளை நிறத்தில் வாயு கசிந்து வருவது மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. விளாப்பள்ளம் கிராமத்தில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான ONGC விவசாயிகளின் விளைநிலத்தில் 1000 அடி ஆழத்திற்கு ஆழ்துளை கிணறு அமைத்து இயற்கை எரிவாயு சோதனை நடத்தியது. அங்கு நிறுவப்பட்டுள்ள இரும்பு குழாயிலிருந்து வெள்ளை நிறம் கொண்ட வேதிய பொருள் கலந்த வாயு வெளியேறி தொடங்கியது. அதனை கண்டு அச்சமடைந்த மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அங்கு வந்த ONGC நிறுவனத்தின் தொழில்நுட்ப குழுவினர் வாயு கசிவை கட்டுப்படுத்தும் பணியில் முனைப்புடன் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபோன்று வாயு கசிவு எதிர்காலத்திலும் நேரிட்டால் தங்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிடும் என விவசாயிகள் அச்சம் தெரிவித்தனர். இந்த கேஷ் எடுத்துகிட்டு போகும்பொழுது பைப்பு எங்கள் சொந்த கொள்ளில் நாங்கள் வச்சுருக்கிறது கொஞ்சம் சொத்து தான், அதிகமாக இல்லை. அதை அவங்க சேர்த்து எடுத்துக்கிட்டு எனக்கு கரையம் கொடுக்க போகணும்னு சொன்னால் நாங்கள் பழைக்க வழி கிடையாது. நாங்கள் எதுவும் பழச்சிக்க முடியாது, எங்கள் பழப்பு கட்டுப்படும். நாங்கள் அதை கொடுக்கவும் மாட்டோம், அதில் எடுக்கவும் கூடாது. ஆழ்குழாய் கிணறுகள் ஆயிரக்கணக்கான அடிகள் இறக்கப்பட்டு கேஸ் கசிந்து கொண்டும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. 6 இடங்களில் போடப்பட்டுள்ள அனைத்து கேஸ் எடுக்கும் அந்த ஆழ்குழாய் கிணறுகளை தூர்க்க வேண்டும். பட்டாசு கடை அமைப்பது தொடர்பாக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய வரைவு மசோதா திரும்ப பெறுவதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து 12 நாட்களாக நடைபெற்று வந்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டது. பட்டாசு கடைகளில் விபத்துக்களை முழுமையாக குறைக்கும் வகையில் புதிய விதிமுறைகளை உள்ளடக்கிய வரைவு மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு காட்டியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 12 நாட்களாக சிவகாசியில் பட்டாசு விற்பனையாளர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பட்டாசு விற்பனையை பாதிக்கும் 5 புதிய விதிமுறைகளை கைவிடுவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அறிவித்தது. இதனையடுத்து தங்கள் போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்த பட்டாசு உரிமையாளர்கள் இன்று முதல் வழக்கம் போல பட்டாசு தயாரிப்பு மற்றும் விற்பனை கடைகள் செயல்படும் என தெரிவித்தனர். நெல்லை மாவட்டத்தில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 11 மாத பச்சிளங்குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது பெற்றோர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடையநல்லூரைச் சேர்ந்த மோதி பாபா என்பவரின் 11 மாத பச்சிளங்குழந்தை நசீரா பன்றிக் காய்ச்சலால் நோயால் அவதிப்பட்டு வந்தார். இதனையடுத்து நசீரா சிகிச்சைக்காக நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையில் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் நசீரா அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு முனைப்பான சிகிச்சை வழங்கப்பட்டது. இருப்பினும் நசீரா உயிரிழந்தார். இதனால் அவரது பெற்றோர் சோகமடைந்தனர். நெல்லை மாவட்டத்தில் பரவலாக பன்றிக் காய்ச்சல் பரவி வருவதாக தெரிவித்த மக்கள் தமிழக அரசின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினர். காஞ்சிபுரத்தில் சந்தேகத்திற்குரிய வகையில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த 2 பேர் மரணமடைந்த வழக்கில் முனைப்பான விசாரணையில் காவல்துறை அலுவலர்கள் மீண்டும் ஈடுபட்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் உள்ள திருக்கச்சி நம்பி தெருவை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற துணை ஆசிரியர் வெங்கடாச்சலம். இவருக்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான வீடுகள் மற்றும் சொத்துக்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டில் நேரிட்ட உடல்நலக் குறைவால் அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது மகன் எல்லப்பன் காணாமல் போய்விட்டதாக கூறி விஷ்ணுகாஞ்சி காவல் நிலையத்தில் வெங்கடாச்சலத்தின் மனைவி புகார் கொடுத்தார். ஆனால் உரிய விசாரணை நடத்தப்படாததால் மாயமான நபரை கண்டுபிடிப்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்தது. இந்நிலையில் வெங்கடாச்சலத்தின் மனைவி அவரது வீட்டில் சந்தேகத்திற்குரிய வகையில் இறந்து கிடந்தார்.
இதனையடுத்து எல்லப்பனை காவல்துறையினர் முனைப்புடன் தேடி வந்தனர். இதில் வெங்கடாச்சலம் வீட்டில் குடியிருந்த தேன்மொழி என்பவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதில் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஆசைப்பட்டு காஞ்சிபுரத்தில் தலைமறைவு குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஸ்ரீதருடன் சேர்ந்து வெங்கடாச்சலத்தின் மனைவி மற்றும் மகனை கூலிப்படை வைத்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்தார். அதன் பேரில் எல்லப்பனின் உடல் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பாலாற்றில் முனைப்பான தேடுதல் வேட்டை நடைபெற்றது. இதில் எல்லப்பன் புதைக்கப்பட்ட இடத்தை கண்டறிய முடியவில்லை. இந்நிலையில் இந்த வழக்கில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து காவல்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சி நிலவி வரும் நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள யானைகளுக்கு கேரளத்திலிருந்து பசுந்தீவனங்கள் வரவழைக்கப்படுகின்றன. முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட வனப்பகுதிகளில் நிலவும் வரலாறு காணாத வறட்சியால் புற்கள் கூட காய்ந்துவிட்டன. அந்த பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் தண்ணீரின்றி வறண்டு காணப்படுவதால் குடிநீர் மற்றும் உணவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் யானைகளுக்கு தேவையான அளவுக்கு பசுந்தீவனங்களை வனத்துறையினரால் வழங்க முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து கேரளம் மற்றும் பிற மாவட்டங்களில் இருந்து பசுந்தீவனங்கள் வரவழைக்கப்பட்டு யானைகளுக்கு வழங்கப்படுகின்றன. யானைகளுக்கு தேவையான பசுந்தீவனங்களை வழங்க வறட்சி காலங்களில் வழங்கப்படும் நிதியை தமிழக அரசு அதிகரித்து தர வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. டெல்டா மாவட்டங்கள் உள்பட தமிழகம் முழுவதும் கடும் வறட்சி நிலவி வருகிறது. மலை பிரதேசங்களான உதகை, கொடைக்கானல், ஏற்காடு உள்ளிட்ட சுற்றுலா தலங்களிலும் தண்ணீர் தட்டுப்பாடு கடுமையாக உள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நேற்று மாலை 4 மணிக்கு மழை பெய்ய தொடங்கியது. 1 மணி நேரம் வரை மிதமாக பெய்த மழை அதன் பின்பு கனமழையாக மாறி கொட்டியது. இதனால் பூம்பாறை, வில்பட்டி, பல்லங்கி உள்பட பல்வேறு கிராமங்களில் வெப்பம் தணிந்து குளுமை வீசியது. இதேபோல் வரும் நாட்களிலும் கனமழை பெய்தால்தான் குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடின்றி கிடைக்கும் என மக்கள் தெரிவித்தனர். நாணயம் மற்றும் அஞ்சல் தலை சேகரிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் வேலூரில் நேற்று தொடங்கிய கண்காட்சி நாளை வரை நடைபெறுகிறது. 9வது ஆண்டாக நடைபெறும் கண்காட்சியில் பழங்காலத்து செப்பு நாணயங்கள் மற்றும் அஞ்சல் தலைகள் உள்ளிட்டவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. பழமையான கேமராக்கள், ஆதி மனிதன் பயன்படுத்திய கற்களால் செய்யப்பட்ட கோடரி உள்ளிட்ட ஆயுதங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஆதிகால மனிதர்கள் வாழ்ந்த மலைக்குகை உள்ளிட்டவற்றை விளக்கும் புகைப்படங்கள் மாணவர்களையும் மக்களையும் கவர்வதாக அமைந்தன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் வெற்றி பெறும் முனைப்பில் இந்திய அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஏமனில் சவுதி படையினரின் வான்வழி தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏமன் தலைநகரான சனா உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டன. இதனால் அந்த நாட்டில் உள்நாட்டு போர் நீடித்து வருகிறது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ஒடுக்க சவுதி அரேபிய படையினர் வான்வழி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் குண்டுவீச்சு தாக்குதல்களில் குழந்தைகள் உள்பட பலர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலை கண்டித்து தலைநகர் சனாவில் திரண்ட மக்கள் ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றனர். அவர்கள் சவுதி படையினரின் தொடர் தாக்குதலை கண்டித்து முழக்கமிட்டனர். ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஆதரவாகவும் மக்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. புனேவில் படுமோசமாக விளையாடிய இந்திய அணி இந்த போட்டியில் சிறப்பாக விளையாடும் என ரசிகர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆடி வருகிறது. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நடந்த முதல் போட்டியில் 333 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. 2வது டெஸ்ட் போட்டி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இன்று காலை 9:30 மணியளவில் தொடங்குகிறது. முதல் டெஸ்டில் படுமோசமாக விளையாடிய இந்திய அணி இன்றைய போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என ரசிகர்கள் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றனர்.
முன்னதாக நேற்று செய்தியாளர்களுடன் பேசிய இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் கையாளாத யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி பெற திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் அகப்புல்கோ டென்னிஸ் காலிறுதிப் போட்டியில் உலகின் 2ஆம் நிலை வீரர் நோவக் ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். மெக்சிகோவின் அகுப்புல்கோவில் நடைபெற்று வரும் டென்னிஸ் தொடர் போட்டியில் உலகின் 2ஆம் நிலை வீரரான செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் ஆஸ்திரேலிய வீரர் நிக் கிர்ஜியோஸை காலிறுதிப் போட்டியில் எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் நிக் கிர்ஜியோசி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஜோகோவிச்சுக்கு கடும் நெருக்கடி கொடுத்தார். 47 நிமிடங்களில் முடிந்த இந்த போட்டியில் 6-7, 5-7 என்ற நேர் செட்டுகளில் நிக் கிர்ஜியோஸிடம் ஆட்டத்தை பறிகொடுத்து ஜோகோவிச் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெடுவாசலில் 17வது நாளாக போராட்டம். கோட்டைக்காடு பகுதியில் மட்டும் தற்காலிக ரத்து. நீட் தேர்வில் தமிழகத்துக்கு விலக்களிப்பது மத்திய நல்வாழ்வுத்துறையின் முடிவு என பிரகாஷ் ஜவடேகர் விளக்கம். சசிகலா நியமனம் பற்றிய முறையீடு தினகரன் விளக்கம் அளித்திருப்பதை ஏற்க முடியாது என தேர்தல் ஆணையம் கடிதம். தமிழகத்தின் தென் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு 4 நாள் பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.